கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய ஜெபத்திலே எங்களை நினைத்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த ஊழியங்களுக்காக, இந்த மீடியா ஊழியங்களுக்காக அதிகமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபத்தினால் எங்களை நாம் தாங்கும்படி நாங்கள் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே இருக்கிறது. சுவிசேஷம் உலகமெங்கும் கடந்து போக வேண்டும் என்கிற ஒரு பிரயாசத்தோடு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். தேவன் எங்களை இதுவரை நடத்தினார், இனியும் அவர் நிச்சயமாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, உங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். நாம் வாழ்வது ஒரு கடைசி காலமாக இருக்கிறது. எப்போ எங்கே என்ன சம்பவிக்கும் என்றே தெரியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிபயங்கரங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் யுத்தங்களின் செய்திகள், இன்னொரு பக்கம் பூமி அதிர்ச்சிகள், நிலநடுக்கங்கள், பஞ்சங்களின் செய்திகள், இன்னொரு பக்கம் கொள்ளை நோய்களின் செய்திகள், இன்னொரு பக்கம் கொடிய ஆபத்து, விபத்து, மரணங்களின் செய்திகள், இன்னொரு பக்கம் இயற்கை பேரழிவுகள், எங்கு மரண ஓலங்கள், இன்னொரு பக்கம் மனுஷனுடைய அன்பு தணிந்து போய் ஒருத்தன் இன்னொருத்தருக்கு விரோதமாய், ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமாய், ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பாருங்க, கள்ள உபதேசங்கள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதனைகள் பெருகுகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாயிருக்கிறது. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று இயேசுவிடத்தில் சீசர்கள் ஒலிவ மலையில் தனியாய் சந்தித்து கேட்ட பொழுது இயேசு சொன்ன அத்தனையும் அப்படியே நிறைவேறுகிறது. மெய்யாகவே நாம் வாழுகிற இந்த காலம் கடைசி காலம், கடைசி நிமிடம், கடைசி வினாடி பொழுதிலே நாம் இருக்கிறோம். இந்த நாட்களில் ஒரு ஆத்மாவை காப்பாற்றுவது என்பது மிக அவசியம். வேதம் சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலாளனாக இரு. ஆகையால் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிந்து ஆராதிக்கிற தெய்வ மக்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிப்பது. 2 தீமோத்தேயு 4:2 சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சமயம் வாய்க்குது இல்லையோ, இந்த நாட்களில் நாம் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கம் பண்ணுவதிலே மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். எங்கே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, நாம் வாய்ப்பை ஏற்படுத்தி ஆகிலும் நாம் எங்கே இருந்தாலும் எந்த மனுஷனுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுவதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். சுவிசேஷ வசனத்தை பேசுவதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஏதோ உலக கதைகளை பேசுவதிலே கவனமாக இருந்து விடக்கூடாது. மற்றவர்களை குறை சொல்லி அவங்க கதை இவங்க கதை பேசுறதில் கவனமாக இருந்துடக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்தை வீணாய் பேசி நாம் நேரத்தை கழிப்பதிலே கவனமாக இருந்து விடக்கூடாது. நம்முடைய கவனம் எல்லாம் எப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இவர்களுக்கு ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை சொல்ல எப்பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், தேவனுடைய வசனத்தை சொல்வதற்கு எனக்கு எப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நான் அதை சொல்லாமல் போய்விடக்கூடாது. எப்படி ஆகிலும் ஒரு மனுஷனை நான் சந்திக்கும் பொழுது அவனிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தை
வார்த்தையை சொல்வதிலே நான் கவனமாயிருக்க வேண்டும். ஒரு ஆத்துமாவை தேவனுடையத்திலே கொண்டு வருவதில் நான் மிகுந்த பிரயாசப்பட வேண்டும். அப்படி பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாய் தேவன் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் எவ்வளவோ மணி நேரங்கள் சில மனுஷனிடத்தில் உட்கார்ந்து வீணான கதைகளை நாம் பேசி காலத்தை கழிக்கிறோம். அதனால என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்கள். எதுவுமே இல்லை. யாரோ ஒருவரை குறித்து நடந்தது, நடக்காதது, இனி நடக்கும் என்று நாம் கற்பனை பண்ணுவதை எல்லாம் உட்கார்ந்து பேசி பேசி நம் காலத்தை வீணடிக்கிறோம். அந்த நபரிடத்தில் கொஞ்ச நேரம் சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய வசனத்தை குறித்து பேசி பாருங்கள். அந்த வசனம் அந்த மனிதனுக்குள் நிச்சயமாய் கிரியை செய்யும், நிச்சயமாய் கிரியை செய்யுமாமா. வேதம் சொல்லுகிறது, அன்பு சகோதரா, ஆதி சபையை பாருங்கள். முதல் சபை அவன் மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது சபை துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சபை ஆரம்பித்து அமோக வளர்ச்சி. பேதுருடைய ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் 5000 பேர் என்று ரட்சிக்கப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய நதி ஊற்றப்பட்டதினாலே சபை மிகவும் திரளாய் பெருகினது. அங்கே வந்தவர்களுக்குள் ஒரு மனம் இருந்தபடியால் அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு சும்மா உட்கார்ந்திருந்தாலே அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. தேவனுடைய பலத்த கிரியைகள் வல்லமையாய் வெளிப்படுகிறது. எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே தேவன் வல்லமையாய் கிரியை செய்வார். தேவ பிள்ளைகள் ஒருமனப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அதிகமாக இருக்கும். ஒருமனப்பட்டு அவர்கள் கூடியிருந்த ஒரு சபை, அன்புதான் அங்கே இருந்தது, ஐக்கியம் இருந்தது, ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். அந்த சபையிலே திரளான கூட்டம் பெருகி சபை வளர்ந்தது. 8வது அதிகாரத்தில் வரும் பொழுது சபை துன்பத்துக்கு ஆளாக்கப்படுகிறது. இரத்த சாட்சிகள் எழும்புகிறார்கள். இப்பொழுது சபை சிதறடிக்கப்படுகிறது. எருசலேமிலிருந்து யூதயாவுக்கு சிதறடிக்கப்படுது, சமாரியாவுக்கு சிதறடிக்கப்படுகிறது. அதன் பிறகு பூமி எங்கும் சபை சிதறடிக்கப்பட்டு எங்கும் சிதறி போனவர்கள், வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 8:4, சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் எங்கும் போய் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சுவிசேஷ வசனம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அற்புதங்களை இயேசு செய்தார். பிலிப்பு பாருங்கள், சமாரியா பட்டணத்திற்கு போய் அங்கு இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறார். அங்கே அந்த பட்டணம், ஏறக்குறைய பட்டணம் முழுவதும் இயேசுவை விசுவாசிக்கும்படி தேவன் அங்கே பலத்த அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய வசனம், சுவிசேஷ வசனம் எங்கே பேசப்படுகிறதோ அங்கே தேவனுடைய கிரியைகள் பலமாக இருக்கும். சுவிசேஷ வசனம் பேசப்பட வேண்டாம். நாம் ஒரு ஆண்டவரை அறியாத அவன் ஒரு மனுஷனை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த வசனத்தை, அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவை குறித்த நல்ல செய்திகள், நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். புண்ணியங்கள் என்றால் என்ன? அவரின் வாழ்க்கையில செய்த நன்மை, அவர் தேசத்தில் செய்த நன்மை. என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமாயா? அவர் குருடனை பார்வை அடைய பண்ணுகிறவர். என் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமாயா? அவர் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறவர். என் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய வல்லமையினால் அற்புதங்கள் நடக்கும். அவரை தொட்டால் அற்புதங்கள் நடக்கும். அவர் ஒரு வார்த்தையில் திமிர்வாதக்காரன் சுகம் அடைவார். அவர் ஒரு வார்த்தையில் மரித்தவர் 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழும்புவார். அவர் 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு புசிக்க கொடுத்தவர். என் தேவனுடைய மகிமை எப்படிப்பட்ட தெரியுமா என்று அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். அதை விட்டுட்டு சில கிறிஸ்தவர்கள் சுவிசேஷம் சொல்லுகிறோம் என்று சொல்லி அவர்கள் ஆழமான சத்தியங்களையும் உபதேசங்களையும் ஒரு புதிய மனுஷன் அல்லது ஆண்டவரை அறியாதவிடத்தில் போய் அங்கிருந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். தானியேல் தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? அந்த 7 கொம்புகள் என்ன தெரியுமா? ஆமா, அந்த இதெல்லாம் தேவையில்லை. இதை பற்றி பேசுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் விளங்காது. அவங்களுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணுங்கிற மனம் இருந்தாலும் கூட விட்டுட்டு போயிடுவாங்க.
போயிடுவாங்க. என்னது இது இப்படி இருக்குதே என்று போய்விடுவார்கள். சுவிசேஷ வசனத்தை நாம் பேச பழக வேண்டும். சுவிசேஷ வசனத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அங்கே போய் உட்கார்ந்து வேறு கதைகளை பேசக்கூடாது. அந்த சுவிசேஷ வார்த்தைகள் நம் மூலமாய் கடந்து போய் அவர்கள் தொடப்பட்டு சபைக்குள் வர வேண்டும். சபைக்குள் வந்து அவர்கள் சத்தியங்களை அறிந்து கொண்டு சீசராகி அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று அவர்களும் புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்ப நாம் ஒவ்வொருவருடைய கடமை என்ன? சுவிசேஷ வசனத்தை பேசுவது. அதற்கு அந்த ஆதாரமாக இயேசு குணமாக்குகிறவர், என்னை குணமாக்கினார், என் பிள்ளையை குணமாக்கினார் என்று உங்களுடைய சாட்சிகளோடு ஆண்டவருடைய வசனத்தை தெளிவாக அவர்களுக்கு பேசுங்கள். தேவனுடைய வசனத்தை தெளிவாக பேசுங்கள். நிச்சயமாய் தேவன் அந்த சகோதரனை அந்த சகோதரியை சுகப்படுத்துவார். நம்மில் அநேகர் பாருங்கள், நம்ம மற்ற வெளியில எங்கும் போய் ஆண்டவரை குறித்து பேச மாட்டோம். சபையில் எனக்கு ஒரு வாய்ப்பு தரல என்று சண்டை போட்டு நடப்போம். சபையில் எனக்கு பிரசங்கம் பண்ண ஒரு வாய்ப்பு தரல, எனக்கு மைக்கு கொடுக்கல, புதிதாய் வந்தவனை மேடையில் ஏற்றி இருக்கிறார்கள், என்ன ஏற்றல்ல. இந்த மாதிரி முட்டாள்தனமான கீழ்த்தரமான கிறிஸ்தவர்களால் எதுவும் நடக்காது. நீங்கள் மாற வேண்டாம். எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே சுவிசேஷ வசனத்தை பேசுங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தாலும் அங்கே சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இந்த நாட்களில் தீவிரமாய் ஜனங்கள் இயேசுவண்டே வர வேண்டாம். இந்த நாட்களில் ஜனங்கள் தீவிரமாய் ஆண்டவருடைய வர வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மிகப்பெரிய சங்காரம் தேசங்களில் ஏற்படும், மிகப்பெரிய அழிவுகள் தேசங்களில் வரும், மிகப்பெரிய ஆபத்துகள் தேசங்களில் கடந்து வரும். கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் இந்த நாட்களை எச்சரிக்கிறார். பயங்கரமான பேரழிவுகள் கடந்து வரும். யார் தப்பி போக முடியும்? யார் பிழைப்பார்கள்? வேதம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழிந்து போகாமலும் இருக்க வேதம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுங்கள் ஐயா. அப்ப இயேசுவண்டை வருகிற ஒரு மனுஷன் மட்டுமே வரப்போகிற பேர் ஆபத்துகள் தப்ப முடியும். ஆகையால் ஒரு பெரும் கூட்டத்தை இந்த நாட்களிலே நாம் காப்பாற்றி தேவனண்டை கொண்டு வர வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். வேதத்திலே பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலே, அப்பொழுது அவர் படவிலே ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவனிடத்தில் கொண்டு வந்தார். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூசணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வது எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். பாருங்கள், நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதிதான். இயேசு அவருடைய பட்டணத்திற்கு வந்தார் என்று அறிந்து திரளான ஜனங்கள் இந்த இயேசுவை சந்திக்கும்படி அவருடைய வீட்டிற்கு வருகிறார்கள். அநேக வியாதியஸ்தர்கள், பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள், கட்டப்பட்டவர்கள் அவருடைய விடுதலைக்காக இயேசுவை தேடி வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்கிற இயேசுவை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே பாருங்கள், சில மனிதர்கள் திமிர்வாதக்காரனாய் படுக்கையாய் கிடக்கிற ஒரு சகோதரனை எடுத்துக்கொண்டு இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அந்த திமிர்வாதக்காரனாய் படுக்கையிலே படுத்து கிடக்கிற சகோதரனுக்கு இயேசு என்னை குணமாக்குவார் என்ற நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ தெரியாது. அந்த திமிர்வாதக்காரனாய் படுக்கையாய் கை கால் செயலிழந்து போனவனாய் படுத்து கிடக்கிறவனுக்கு இயேசு என்கிற ஒரு தேவனை தெரியுமா தெரியாதா? தெரியாது. இந்த இயேசுவிடத்தில் போனால் அவர் நீ தொட்டு சுகமாக்குவார் என்கிற நம்பிக்கை அந்த மனுஷனுக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த இயேசு அவர் அற்புதங்களை செய்கிறார். இந்த இயேசுவிடத்தில் யார் போனாலும் அவர்கள் சுகம் அடைகிறார்கள்.
இயேசுவிடத்தில் யார் வந்தாலும் அவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது என்பதை அறிந்த சிலர் பாருங்கள், அவங்க ஊரில் அவங்க கிராமத்தில் இந்த இயேசுவின் அற்புதம் இவனுக்கு தேவை, இயேசு இவனை தொட வேண்டும். எத்தனையோ மருத்துவர்கிட்ட போயாச்சு, எத்தனையோ பிரயாசங்கள், ஒரு பலனும் இல்லையா. இந்த இயேசு தொட்டா அற்புதம் நடக்கும் என்று அறிந்து பாருங்கள், அந்த இயேசு அண்டை அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். வந்தா வீட்டு வாசலெல்லாம் கூட்டம், வீடு முழுவதும் கூட்டம், வெளியில கூட்டம், கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் நிற்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க, ஐயா இந்த மனுஷனை கொண்டு வந்துட்டான், உள்ள கூட போக இடம் இல்லை, சரி திரும்ப போயிடுவோம் அப்படின்னு போகலை, திரும்ப போயிடுவோம் அப்படின்னு போகலை. இந்த கூட்டத்தின் மத்தியில் எப்படி உள்ளே போய் இயேசுவை நெருங்கி இந்த மனுஷனை இயேசுவிடத்தில் ஒப்படைப்பது என்று அவர்கள் முயற்சி எடுத்து பார்க்கிறார்கள். உள்ளே நுழைய முடியாது. ஜனங்கள் திரளாய் நெருங்கி நிற்கிறது. இவர்கள் என்ன செய்கிறாள் தெரியுமா? மேற்கூரையில் ஏறி ஓட்டை பிரித்து அந்த திமிர்வாத காரனை அப்படியே கட்டிலோடு உள்ளே இறக்குகிறார்கள். இயேசு இருந்த அந்த அறையில் அந்த படுத்த படுக்கையா இருக்கிற மனுஷன் கட்டிலோடு இறக்கப்படுகிறான். பாருங்கள், அந்த சகோதரர்களுடைய பிரயாசத்தை பாருங்கள். எப்படியாகிலும் இந்த நபரை இயேசுவண்டை கொண்டு வர வேண்டும், எப்படியாகிலும் இயேசுவண்டை கொண்டு வர வேண்டும். ஒருவேளை அவர்கள் இந்த இயேசுவால் அற்புதங்களை பெற்றிருக்கலாம், சுகமாக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அவர்கள் பலத்த செய்கைகளை கண்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு பாரம் பாருங்கள். எப்படியாக இந்த மனிதனை இயேசுவண்டை கொண்டு போய் இவனை சுகமாக்க வேண்டாம், இவனுக்கு இயேசுவிடத்தில் ஒரு சுகத்தை வாங்கி கொடுக்க வேண்டாம், இயேசு இவனுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பி அந்த மனுஷனை அந்த வீட்டை கூரையை பிரித்து உள்ளே இறக்குகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், இயேசு பாருங்கள் அவர்களுடைய விசுவாசத்தை, அந்த கூரையை பிரித்து உள்ள இறக்குறாங்க பாருங்க. அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை இயேசு சுகமாக்குற. யார் அந்த மனுஷன்? வேதம் சொல்லுகிறது ஒரு பாவியான மனுஷனா இருக்கிறான், பாவத்தினால் வியாதிப்பட்டிருக்கிறான். பாருங்கள், அநேக வியாதிகளுக்கு காரணம் பாவம். இன்றைக்கு பாவத்தை விளையாட்டாய் சாதாரணமாய் ஏதோ எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது, பாவம் என்னை மகிழ்ச்சியாக்குது, பரவசப்படுத்துது என்று சொல்லி இந்த பாவத்தை எல்லாம் ஏதோ ஒரு ஜாலியாய் விளையாட்டாய் செய்கிறோம். ஆனால் அந்த பாவம் பெருகும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவத்தின் பெருக்கம் சரீரத்தில் கொடிய வியாதிகளை ஏற்படுத்தி விடுகிறது. எல்லா வியாதிக்கும் காரணம் பாவம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. சில கிளைமேட் மாற்றங்களின் நிமித்தம் சில வியாதிகள் பலவீனங்கள் எல்லாருக்கும் வருவது இயல்புதான். ஆனால் தொடர்ச்சியாய் வியாதி, காலம் முழுவதும் வியாதி, எப்பொழுதும் வியாதி, எப்பொழுது ஒன்று போனால் இன்னொன்று என்று எப்பொழுதுமே என் சரீரத்தில் வியாதி என்றால் அதன் பின்னணியில் பாவம், சாபம் இருக்கு. இந்த பாவம் மன்னிக்கப்படும் பொழுது, சாபம் நீங்கும் பொழுது தான் அந்த வியாதி குணமாகும். இந்த பாவம் செய்த பாவியான மனுஷனை இயேசுவண்டை கொண்டு வந்தார்கள். இயேசு பாருங்கள் அந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறார், அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை குணமாக்குகிறார். ஜனங்கள் ஆச்சரியப்படுவாங்க. 8ஆம் வசனம் சொல்லுது, ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு அவிசுவாசியான மனுஷனா இருக்கட்டும், ஒரு பாவியான மனுஷனா இருக்கட்டும், அவனை இயேசுவண்டை கொண்டு வருவதற்கு நாம பிரயாசப்படணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆலயத்து போகும் பொழுது நாம மாத்திரம் போகக்கூடாதுங்க. இது வழக்கமா நான், என் மனைவி, என் பிள்ளைகள் இப்படியே போயிட்டு வரக்கூடாது. நாம் நம்மோடு கூட ஒவ்வொரு வாரமும் யாரையாவது ஒருவரை அழைத்து கொண்டு போவதற்கு பிரயாசப்படணும். ஒரு வியாதியா இருக்கிற மனுஷனை அழைத்து கொண்டு போகணும். இல்லை ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கிற மனுஷனை அழைத்து கொண்டு போய் அவர் வரமாட்டார் என்று தான் நிற்பார், நான் வரவே மாட்டேன் என்று நிற்பார். ஆனால் பாருங்க, இந்த சகோதரர்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு எப்படியாவது கொண்டு போக வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்களே, அதே போல நாம் ஒரு பிரயாசப்பட்டு நீங்கள் வாங்க உட்காருங்க, பின்னாடி உட்கார்ந்துருங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போங்க, இந்த சேர்ல உட்காருங்க என்று அழைத்து கொண்டு வந்தீங்க. சர்ச்சைக்கு வாங்கய்யா,
நீங்கள் உட்கார்ந்துட்டு போங்க, இன்றைக்கு மத்தியானம் நல்ல விருந்து எங்கள் சபையில் இருக்குது, வாங்க சாப்பிட்டுட்டு போங்க, வாங்க அழைத்து கொண்டு வாங்க, இன்றைக்கு ஒரு சிறப்பு கூட்டம் இருக்குது, இன்னைக்கு ஸ்பெஷல் மீட்டிங். ஆமாம், தூரத்திலேருந்து ஒரு பாஸ்டர் வருகிறா, ஆமாம் வெளிநாட்டிலேருந்து ஒரு பாஸ்டர், அழைத்து கொண்டு வாங்க ஐயா, ஆலயத்துக்குள் கொண்டு வாருங்கள், இயேசுவண்டை அழைத்து கொண்டு வாருங்கள். இயேசு அந்த மனுஷனுடைய பாவங்களை மன்னித்து அவனை குணமாக்குவார், நிச்சயமாய் குணமாக்குவா. ஒரு சகோதரர் இப்படியா இவர் சாட்சி சொன்னார் பாருங்கள். அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை யாராவது ஒரு நபரை சந்திப்பார். பிரதர், இன்னைக்கு நீங்கள் என்னோட ஒரு இடத்துக்கு வர வேண்டாம். சரி வர்றோம், என்ன சம்பளம் கொடுப்பீங்க, நீங்கள் வாங்க, இன்னைக்கு நீங்கள் வந்தால் உங்களுக்கு நான் 200 ரூபா இன்னைக்கு சம்பளம் கொடுக்குறேன், 2 மணி நேரம் நீங்கள் அந்த என்னோடு கூட வர வேண்டும். என்ன வேலையா, நீங்கள் ஒரு வேலையும் செய்யக்கூடாது, வந்து என் கிட்ட உட்கார்ந்துருக்கணும், வந்து என் கிட்ட அங்கேயும் அசையக்கூடாது, வந்து என் கிட்ட உட்கார்ந்துருக்கணும். அப்படி என்ன வேலை, நான் சர்ச்சுக்கு போறேன், என் கூட வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கணும், இதுதான் வேலை, இதுதான் வேலை. இதுக்கு எவ்வளவு சம்பளம், 200 ரூபா. பார்க்குறான் பாருங்க, கிட்ட ஒரு 2 மணி நேரம் சும்மா போய் உட்கார்ந்துட்டு வர்றதுக்கு 200 ரூபா. அப்போ சரி வாரோம். இப்படி அநேகரை அவர் சர்ச்சைக்கு கொண்டு வந்திருக்கிறா. அப்படி கொண்டு வரப்பட்ட அநேகர் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு சாட்சிகளாக நிற்கிறார்கள். நீ பாருங்க, வெறும் 100 ரூபாய்க்கு அரசியல் கூட்டத்துக்கு யாரோ ஒரு தலைவனை பார்க்க கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் போய் நிற்கிறாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு யாருக்கோ கோஷம் போட்ட ஜனங்கள் போகிறாங்க. யாரும் வெறும் பணத்தை பயன்படுத்தி கூட்டம் அங்கே சேர்க்குறாங்க. அந்த கூட்டத்தினால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, வேதனை விரக்தியோடு திரும்ப வருவார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே வருகிறவர்கள் ஆமாம் சமாதானத்தோடு புறப்பட்டு போவார்கள், கொழுத்த கண்டுகளை போல புறப்பட்டு போவார்கள். அடுத்த வாரம் நீங்க கூட்டு வர வேண்டியதில்லை, அவர்களே வருவார்கள். தேவன் அவர்களை தொட்டு விடுவா. நீங்க கூட்டி கொண்டு வந்து உங்க பக்கத்தில் உட்கார வச்சு, ஆண்டவரே இன்றைக்கு இந்த சகோதரனோடு பேசும், இன்றைக்கு இந்த சகோதரியோடு பேசும், இன்றைக்கு இவர்களை தோற்றும் அப்படின்னு ஜெபம் பண்ணிருங்க. விசுவாசமா இருங்க, நிச்சயமா தேவன் கிரியை செய்வா. நாம பிரயாசப்படணும், ஆத்துமாக்களுக்காக அதிகமாய் பிரயாசப்பட வேண்டாம். ஏதோ நான், என் குடும்பம், என் பிள்ளைகள் வரப்போகிற அழிவில் நான் தப்புனா போது நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், என் பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலை அப்படின்னு பெருமையாய் பேசக்கூடாது. அவர்களுடைய ரட்சிப்பு நம்ம மேல விழுந்த கடமை, அவர்களை தேவனண்டை நடத்துவது நம்முடைய பொறுப்பு. சில மனிதர்கள் பலவந்தமாக இருப்பார்கள், பிடிவாதமாக இருப்பார்கள், வைராக்கியமாக இருப்பார்கள். அவர்களை விட்டு விடுங்கள், அவங்கள தொந்தரவே பண்ணாதீங்க. சில விடுதலைக்காய் அலைவார்கள். எங்கே போனால் என் வாழ்க்கை மாறையா, எங்கே போனால் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எங்கே போனோம் அப்படின்னு அலைஞ்சிட்டே திரிவாங்க. அவர்களை ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வாருங்கள், தேவன் அவர்களுக்கு நன்மை செய்வாருங்க. அவர்களுக்கு எங்கும் கிடைக்காத ஒரு நிம்மதி தேவ சமூகத்தில் கிடைக்கும், அவர்களுக்கு எங்கும் கிடைக்காத ஒரு ஆறுதல் தேவனுடைய வார்த்தையில் கிடைக்கும். அவர்கள் தொடப்படுவார்கள். பிரயாசப்பட வேண்டியது நம்ம வேலை, கிரியை செய்ய வேண்டியது தேவன். வேதம் சொல்லுது, பவுல் நட்டாலும் அப்போலோ நீர் பாய்ச்சினாலும் விளைய பண்ணுகிறவர் தேவன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆக நாம் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனுஷனை கூட்டி சேர்ப்பதில் இந்த நாட்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டாம். ஆண்டவருடைய வசனம் எப்படிப்பட்டது பாருங்கள். யாக்கோபு 1:21 சொல்லுகிறது, எவ்வித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ வசனம் எப்படிப்பட்டது? எவ்வித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிடும். அந்த வசனம் உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளது. அப்போ ஒரு மனிதனை சந்தித்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் ஒரு நபரோடு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தால் ஒரு வசனத்தை ஆகிலும் அவருடைய காதுகளில் கேட்கும்படி பேசிவிடுங்கள். ஒரு வசனத்தை ஆகிலும், ஒரு சுவிசேஷ வசனத்தை ஆகிலும் அவருடைய காதுகளிலே நீங்கள் போட்டு விடுங்கள். அது அவங்க உள்ளத்துக்குள் கடந்து போய் அவருடைய அழுக்கை நீக்கும்,
கொடிய துர்க்குணத்தை ஒழித்துவிடும். அது அவர்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும். ஆகையால் சுவிசேஷம் என்கிற பேரிலே கதைகளையும் கட்டுக்கதைகளையும் சொல்லி நேரத்தை வீணடிக்காதபடி சுவிசேஷ வசனம், ஆண்டவருடைய வார்த்தைகளை, வேத புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை அவருடைய இருதயத்தில் போட்டு விடுங்கள். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையை போட்டு விடுங்கள், உள்ளத்திலே போட்டு விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுங்கள். வார்த்தை சொல்லுங்கள். இயேசுவின் தழும்பு குணமாக்கும், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுங்கள். சுவிசேஷ வார்த்தைகளை பேசுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லுங்கள். இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்தார். நாம் சுமக்க வேண்டியது இல்லை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை தள்ளாட விடமாட்டார், அவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் என்று வேத வசனத்தை சொல்லுங்கள். வேத வசனத்தை சொல்லுங்கள். யாரோ சொன்னதை அல்ல, இயேசு சொன்னதை சொல்லுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. 2 பேதுரு 1:19 சொல்லுகிறது, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனிப்பது நலமாக இருக்கும். வசனம் எப்படி? இருளான இடத்தில் பிரகாசிக்கிற விளக்கு. ஒரு மனுஷனுடைய இருதயம் இருளடைஞ்சி, வாழ்க்கை இருளடைஞ்சு இருக்குது. ஒரு வசனத்தை அந்த மனுஷனுக்கு கொடுங்க, அந்த வசனம் அவருடைய இருளை வெளிச்சமாக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கையில் வேத புஸ்தகத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம அதை படிக்கிறோம், கேட்குறோம். உள்ள நிறைக்கணும். உள்ள வசனத்தினால நிறைச்சி ஒரு மனிதனை சந்திக்கிறோம். பஸ்ஸில் போகிற ஒரு 5 நிமிஷம் எதர்ச்சியாக சந்திக்கிறோம், ஏதோ பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வசனத்தை உள்ள போட்டு விடுங்கள். எதாச்சியா நம்ம நடந்து போகிறோம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழக்கமான ஒரு நண்பரை சந்திக்கிறோம், பேசுகிற ஒரு வாய்ப்பு, என்ன நல்லா இருக்கீங்களா, அந்த கேப்பில் ஒரு வசனத்தை அங்கே உள்ளே விதைத்து விடுங்கள். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க இருளை அந்த வசனம் வெளிச்சமாய் மாற்றுங்க. வசனம் இருளை வெளிச்சமாய் மாற்றம். எபேசியர் 1:13 சொல்லுது, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்கு தந்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம் ஒரு மனிதனை விசுவாசியாக மாற்றும். நம்ம சொல்லுகிற ஆண்டவருடைய வசனம், ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனம் ஒரு மனிதனை விசுவாசியாக மாற்றும். விசுவாசியாக மாற்றும். ஆண்டவர் அறியாத ஒரு கொடிய பாவியா துன்மார்க்கனா இருந்த பொழுது என் நண்பன் எனக்கு சொன்ன வசனம், இயேசு உனக்காக சிலுவையிலே மரித்தான், இயேசு உனக்காக இரத்தம் சிந்தினா, இயேசு உனக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தா, அவருடைய இரத்தம் உன் பாவத்தை போக்க. இந்த வார்த்தை என்னை விசுவாசியாய் மாற்றினது. கடவுள் நம்பிக்கையே இல்லாத என்னை இயேசுவை விசுவாசிக்கிறவனாக மாற்றினதையா. ஆண்டவருடைய வசனம் நம்மை கிரியை செய்யும். ஏசாயா 40:9 சொல்லுகிறது, சியோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிடு. சபை செய்ய வேண்டிய ஒன்று. இந்த கடைசி நாட்களில் சபை ஏதோ ஒரு 4 செவருக்குள்ள ஒரு கட்டடத்துக்குள்ள இருந்துட்டு ஏதோ 4 பாட்டை பாடி நல்லா ஆர்ப்பரிச்சுட்டு போயிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் முடிஞ்சது, அப்புறம் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கலாம் என்பது அல்ல இந்த கடைசி கால சபையினுடைய வேலை. சபை என்பது அப்படி அல்லையா. சபை கட்டடத்தை விட்டு வெளியிலே வர வேண்டும். மலைகளில் ஏறு, சுவிசேஷியே, சியோன் என்னும் சுவிசேஷியே நீ உயர்ந்த பர்வத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷியே நீ உரத்த சத்தமிடு கூப்பிடையா. சுவிசேஷத்தை சபை அறிவிக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சபை சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய சபை இந்த நாட்களில் பெருகும். யாரும் அதை தடுக்க முடியாது. சுவிசேஷத்தை அறிவிக்க பிரயாசப்படுகிற சபை ஆத்துமாக்களால் நிரம்பும். எவனும் தடுக்க முடியாது. சுவிசேஷத்துக்காய் பிரயாசப்படுகிற ஊழியங்கள் தேசங்களிலே பலுகி பெருகி வளர்ந்து நிற்கும். தேவன் அப்படி ஆசீர்வதிப்பா, அப்படி ஆசீர்வதிப்பாருங்க. சுவிசேஷ
பிரயாசப்படுங்கள். சுவிசேஷத்துக்காக நாம் எதை இழந்தாலும் தேவன் அதை திரும்ப கொடுப்பார். மார்க் 10:29-30 சொல்லுகிறது, சுவிசேஷத்திற்காக நாம் இந்த பூமியில எதை இழக்கிறோமோ அதை இம்மையிலும் மறுமையிலும் தேவன் கொடுப்பார். பிலிப்பியர் 4:3 சொல்லுகிறது, சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்படும் பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. சுவிசேஷ விஷயத்திற்காய் பிரயாசப்படும் பொழுது பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாகும், பூமியில் ஆசீர்வாதம் உண்டாகும். நம்ம சுவிசேஷம் அறிவிப்பதுக்காக பிரயாசப்படும் நம்ம கொஞ்சம் நேரம் நம்முடைய நேரத்தை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில் பணங்களை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய பொருட்களை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆமென். நம்முடையதான வாகனத்தை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. ஆமென். இது எல்லாவற்றுக்கான பலனை தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். சுவிசேஷ விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு பிரயாசப்படுகிறீர்களோ அதை விட பல மடங்காய் தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாருங்க. ஆமேன். எப்படியாகிலும் என் உறவினர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும், என் நண்பர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும், என் சொந்த பந்தங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், என் கிராமத்தில் சொல்லணும், என் தெருவில் சொல்லணும், என் பட்டணத்தில் சொல்லணும் ஐயா என்று ஒரு பெரிய வைராக்கிய வாஞ்சை உள்ளவர்களாய் மாறுங்கள். சுவிசேஷ பாரமுடையவர்களாக மாறுங்கள். நல்ல போர் சேவகனாய் மாறுங்கள். கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் இந்த நாட்களில் எழும்புங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரும் வயது வித்தியாசம் இல்லை. சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும், சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் மாறி நல்ல சுவிசேஷ வீரனாக எழும்பி எங்கும் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களாக மாறியாக வேண்டும். ஒரு பெரும் கூட்டத்தை வரப்போகிற பெரும் துயரத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். தேவன் நமக்கு அதுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நான், என் குடும்பம், என் பிள்ளை என்கிற சுயநல வட்டத்தை விட்டுவிட்டு எப்படி ஆகிலும் ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்த வேண்டும், சுவிசேஷ வசனத்தை அறிவிக்க வேண்டும், ஜனங்களை தேவனண்டை கூட்டி சேர்க்க வேண்டும் என்கிற பாரம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வரட்டும். ஒரு முறையாகிலும் இந்த நபரை என்னுடைய சபைக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஒரு முறையாகிலும் இந்த சகோதரனை, இந்த சகோதரியை, இந்த தம்பியை, இந்த தங்கச்சியை சபைக்கு அழைத்து செல்ல வேண்டும். இயேசு அந்த மனுஷனை தொட வேண்டும் என்று பாரத்தோடு பிரயாசப்படுகிற அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டும். தேவன் அப்படியே கிரியை செய்ய ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் கர்த்தருக்காய் எழும்பி பிரயாசப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சுவிசேஷம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாக்கி அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். சுவிசேஷம் ஒன்றே ஒரு மனுஷனுடைய வேதனையை மாற்றும். நிச்சயமாய் நீங்கள் சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்படுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்